Good morning and happy Sabbath. இன்றைக்கி ஹெல்த் டாக்கோட டாப்பிக்கில் தான் எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனு. அந்த டாப்பிக்கை வந்து நாங்கள் ஹெல்த் டாக் முடியறதுக்குள்ளே சொல்லிடுறோம். நான் ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வாங்கலான்னு யோசித்தேன். ஆனால் இவ்வளோ ப்ராடக்ட் இருக்கே, சரி எது வாங்கணும்னு ஒரு கன்ஃபியூஷன்லேருந்து. ஸோ டபராவை கேட்டேன் எது வாங்கட்டும் அப்படின்னு. அப்போ அவள் சொன்னால், இல்லை இதெல்லாம் கெமிக்கல் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட், ஸோ வாங்காதன்னு சொன்னாங்க. நான் ஏன் இதிலெல்லாம் கெமிக்கல் இருக்குதுன்னு சொன்னேன்னா, இது எதுவுமே வந்து நம்ம ஃபேஸுக்கு நல்லது இல்லை. அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய ஆசிட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதனால வந்து நான் இவங்களுக்கு ஒரு ஃபேஸ் வாஷை வந்து ரெக்கமெண்ட் பண்ணேன். அது எதுனா இந்த பப்பாயா ஃபேஸ் வாஷ். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இது வாங்கட்டுமா இல்லை அந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கட்டுமா? கரெக்ட் ஆன்சர். நாங்களும் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, அப்போ இதுலேயும் கெமிக்கல் யூஸ் பண்ணியிருப்பாங்களே, அதுக்கு இது கூட வாங்கக்கூடாதுன்னு நேச்சுரலாகவே போயிடலாம் நம்ம யோசித்தோம். ஸோ நேச்சுரலாக என்ன பண்ணலன்னா, பப்பாயா வாங்கிட்டோம்னா அது என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் போட்டு நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னா, 2 டீஸ்பூன் ஸ்மாஷ் பண்ணி பப்பாயாவை அதில் ஹனியும் அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் வாங்கி அப்ளை பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் விட்டு கழுவுனா நம்ம ஃபேஸ் ரொம்ப க்ளோவாக இருக்கும். அது வந்து நம்ம டெய்லியும் போட வேண்டாம்னாலும் ஆல்டர்னேட் டேஸ் போடலாம். அது நம்மளுக்கு வந்து ஃபேஸில் நல்ல க்ளோ கிடைக்கும். பப்பாயாவில் வந்து அந்த 2 ஃபேஸ் வாஷில் கிடைக்காத ரிசல்ட் வந்து நம்மளுக்கு பப்பாயாவில் கிடைக்கிது. அதனால இனிமேல் நம்ம வந்து பப்பாயாவை யூஸ் பண்ணலாம். நாங்கள் வந்து இப்படியே பேசின்னு இருக்கும் போது எங்கள் வீட்டில் ஒரு ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்க. அந்த டைமில் எங்களுக்கு இன்னொரு கன்ஃபியூஷன். அந்த கன்ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் வாங்கணும்னு நினச்சின்னு வந்தோம். சரி ஆர்டர் பண்ணலாமே, சீக்கிரம் வந்துடுமேனு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோமா டபரா கேட்டேன் நான். அப்போ டபரா சொன்னோம், இதெல்லாம் அன்ஹெல்த்தி வேண்டாம், இதெல்லாம் ஜங்க்ஸு, ஸோ நம்ம ஹெல்த்தியாக நம்ம வாங்கலான்னு சொன்னான். நான் வந்து இந்த சிப்ஸ் எல்லாம் வாங்கலான்னு சொன்னேன். ஏன்னா இது எல்லாமே வந்து வெஜிடேபிள்ஸு ஃப்ரூட்ஸை வச்சு பண்ணுது. பொட்டேட்டோவில் வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் பண்ணியிருக்காங்க, பனானாவில் வந்து பனானா சிப்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா வெஜிடேபிள்ஸை வச்சு சிப்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து அந்த பர்கர் அதுக்கு எல்லாத்துக்குன்னா இது வந்து ப்ரைஸும் நம்மளுக்கு கம்மி. அதனால நான் இது வாங்கலாம் அப்படின்னு சொன்னேன் இவங்களுக்கு. அப்பயும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே ஆயில் கன்சியூம் ஆகுது, அப்போ அதுவும் அன்ஹெல்த்தி தான் நாங்கள் யோசித்தோம். அதுக்கப்புறம் என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, ஸ்ப்ரவுட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தி ஃபுட், இது ஹெல்த்தி ஸ்நாக்ஸு. இது நார்மலாகவும் சாப்பிட்லாம், நம்ம பாயில் பண்ணியும் நம்ம சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் வந்து நம்ம சலாடுக்கு யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு தலைநோய் வந்துடுச்சு. எனக்கு தலைவலி வந்தோடனே நான் டவராக சொன்னேன், இந்த 5 டேப்லெட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு டேப்லெட் எனக்கு வாங்கி தாடி, எனக்கு அப்போ தான் தலைவலி போவேன்னு சொன்னேன். அப்போ சொன்னால், இந்த டேப்லெட்டெல்லாம் சாப்பிட்டா உனக்கு சைடு எஃபெக்ட் வரும், அப்போ வந்து அது சாப்பிடாத, இது யூஸ் பண்ணுன்னு சொன்னான். இது நான் கேட்டேன், இது யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு ரொம்ப அடிக்ஷன் ஆகிடுவாடி, இது ஏன் நீ யூஸ் பண்ணும்? அப்போ சொன்னால், இதில் வந்து நிறைய கற்பூரம் இருக்குது, புதினா இருக்குது, நீலகிரி துளசி இருக்குது. அப்போ சொன்னேன், இதை நான் ரொம்ப யூஸ் பண்ண அடிக்ட் ஆகிடுவேன், இதோ வேண்டான்னு. அப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, இது நார்மலாக நம்ம நேச்சுரலாக கார்லிக் டீ போட்டு குடிச்சிங்கன்னா நம்ம தலைவலி வராது. அதுக்கப்புறம் பனானா சாப்பிட்டோம்னா தலைவலி வராது. அப்புறம் நம்ம டீஹைட்ரேட்டாக இருக்கிறனால தண்ணி குடிங்க, அப்போது தலைவலி வராதுன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக போயிட்டே இருந்துச்சு. சரி இதுலேயும் கன்ஃபியூஷனாக இருக்கும்போது பைபிள்லேயும் எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. அது என்னென்னா ஆடம் அண்ட் ஈவ். ஆடம் அண்ட் ஈவ் வந்து ஆடம் அண்ட் ஈவ் வந்து ஃப்ரூட் ஆர் த வேர்ட் ஆஃப் காட்னு இருக்கும்போது அவங்க என்ன சூஸ் பண்ணாங்கன்னா, த ஆடம் அண்ட் ஈவ் ஃபெயில்ட் இன் டூயிங் த ரைட். அவங்க எதில் தப்பு விஷயம் பண்ணாங்கன்னா, சாய்ஸில் தான் தப்பு விஷயம் பண்ணாங்க. இப்போ எங்களோட டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா த சாய்ஸ். ஆடம் அண்ட் ஈவ் வந்து அப்போது தப்பு பண்ணனால இப்போ இருக்க சின் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் எங்களுக்கும் அதே மாதிரி கன்ஃபியூஷனாக வந்துட்டு இருக்கு. எங்களோட டாபிக் எது பார்த்தீங்கன்னா த சாய்ஸ். ஸோ எடுத்துங்க வாசிங்க, டியூட்ரானமி 30:19.
ஸோ இந்த வசனத்தில் என்ன இருக்குது, நம்ம முன்னாடி லைஃபும் இருக்குது டெத்தும் இருக்குது. அதை சூஸ் பண்ணுறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. ஆடம் அண்ட் ஈவ் அன்னைக்கு தப்பாக சூஸ் பண்ணனால அவங்களுக்கு அன்றைக்கி ஒரே ஒரு சாய்ஸ் தான் அவங்க முன்னாடி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம லைஃப்பில் போடுற ட்ரெஸ்ஸுக்கு சாய்ஸு, போடுற ஃபேஸ் எல்லா ஸ்கின் ப்ராடக்ட்ஸ்க்கு சாய்ஸு, எடுக்கிற மாத்திரைகளுக்கு எல்லாமே சாய்ஸாக நம்ம லைஃப்பில் இருக்குது. அதே போல் 1 Corinthians 10:31 என்ன சொல்லுன்னா, லெட் அஸ் மேக் ஷியோர் வாட் எவர் வி ஈட் ட்ரிங்க் டூ இஸ் க்ளோரிஃபை காட். நம்ம எது பண்ணாலும் காடை க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். அதே போல் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஹெல்த் டாக்கும் நான் சொல்லியிருக்கிறேன், லைஃப் லைனாக சூஸ் பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்கிறேன். இந்த டாபிக் எடுத்துக்கணுமா வேண்டாமா அது உங்கள் சாய்ஸ். ஸோ எங்கள் டாப்பிக்கே த சாய்ஸ். தேங்க்யூ.